அருள்மிகு வெக்காளி அம்மன் ஒரு அதிசய சக்தியின் வெளிப்பாடு. திருச்சிராப்பள்ளி உறையூரில் அருள்பாலிக்கும் அருள்மிகு வெக்காளி அம்மன் திருக்கோயில். இது ஒரு சாதாரண ஆலயம் இல்லை. இது சக்தியின் உயிரோட்டம் நிறைந்த தலம். மேற்கூரை இல்லாத கோயில். அதற்கு பின்னால் இருக்கும் ரகசியம். பொதுவாக சக்தி தெய்வ ஆலயங்களில் மிக அழகான விமானம், கோபுரம் இருக்கும். ஆனால் இங்கு மேற்கூரை இல்லை. ஏன் தெரியுமா? புராணம் சொல்வது என்னவென்றால், ஒரு காலத்தில் உறையூர் நகரம் மிகப்பெரிய அழிவை சந்தித்த போது அம்மன் தனது கோபரூபத்தில் வெளிப்பட்டாள். அந்த நேரத்தில் எனக்கு மேலே எதுவும் வேண்டாம், நான் நேரடியாக ஆகாய சக்தியை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறி அம்மன் திறந்த வெளியில் அமர்ந்ததாக நம்பப்படுகிறது. அதனால்தான் இன்று வரை இந்த கோயிலுக்கு மேற்கூரை இல்லை. மழை, வெயில் எதுவாக இருந்தாலும் அம்மன் அதே இடத்தில் அருள் பாலிக்கிறாள். அம்மனின் திருக்கோலம் ஒரு சக்தி சமநிலை. வெக்காளி அம்மன் ஒரு சாதாரண அமர்ந்த வடிவம் இல்லை. வலது கால் மடக்கி வைத்திருக்கிறார், இடது கால் அசுரன் மீது ஓய்வு நிலையில் இருக்கிறாள். இது என்ன அர்த்தம்? அசுர சக்திகளை கட்டுப்படுத்தும் ஆற்றல், அதே நேரத்தில் பக்தர்களுக்கு கருணை அளிக்கும் நிலை. புராணம் கூறுவது, அசுர சக்திகளை அடக்குவது மட்டுமல்ல, அவற்றை சமநிலையில் வைத்திருப்பதே உண்மையான சக்தி. அந்த சமநிலையை காட்டும் திருக்கோலம் தான் இது. நடராஜருடன் உள்ள ஆன்மீக தொடர்பு. ஒரு ஆழமான ஆன்மீக கருத்து என்னவென்றால், நடராஜர் தனது ஆனந்த தாண்டவத்தில் உலகத்தின் சக்தி ஓட்டத்தை மாற்றும் போது வெக்காளி அம்மன் அந்த சக்தியை நிலைப்படுத்தும் சக்தியாக விளங்குகிறாள். சிவன் இயக்கம், தி மூமெண்ட். சக்தி, நிலை, ஸ்டெபிலிட்டி. இதனால் தான் இந்த அமர்ந்த கோலம் ஒரு சக்தி கட்டுப்பாட்டு மையம் என்று பார்க்கப்படுகிறது. வடக்கு நோக்கிய அம்மன் வெற்றியின் திசை. பெரும்பாலான தெய்வங்கள் கிழக்கு நோக்கி இருப்பது வழக்கம். ஆனால் வெக்காளி அம்மன் வடக்கு நோக்கி இருக்கிறார். வடக்கு திசை என்ன குறிக்கும்? செல்வம், வெற்றி, உயர்வு. வரலாற்றில் சோழ மன்னர்கள் போருக்கு செல்லும் முன் இந்த அம்மனை வழிபட்டதாக கூறப்படுகிறது. வெற்றி தரும் தெய்வம் என்ற நம்பிக்கை அதிலிருந்து வந்தது. பக்தர்கள் ஏன் இங்கு அதிகம் வருகிறார்கள்? சமயபுரம் மாரியம்மன் போலவே வெக்காளி அம்மனும் விரைவில் அருள் தரும் சக்தி தெய்வம் என்று நம்பப்படுகிறது. மனக்கவலை, எதிரிகள், தடைகள் இவற்றை அகற்றும் தெய்வமாக அம்மன் பார்க்கப்படுகிறாள். எளிதான தரிசனம். உறையூர் பகுதி மிகவும் அணுக எளிதானது. மத்திய பேருந்து நிலையம், சத்திரம் பேருந்து நிலையம் இரண்டிலும் இருந்து பல பேருந்துகள் கிடைக்கும். முடிவில் ஒரு உண்மை, வெக்காளி அம்மன் ஒரு கோப ரூபம் மட்டுமல்ல, அவள் கட்டுப்படுத்தும் சக்தி, காக்கும் அன்னை, வெற்றி தரும் தெய்வம். ஒரு முறை சென்று தரிசித்தால் அந்த திறந்த ஆகாயத்தின் கீழ் அமர்ந்திருக்கும் அம்மனை பார்த்தவுடன் உள்ளம் தானாக அமைதியாகிவிடும்.